இங்க தானே அயன் பண்ணி வச்சேன், எங்க போச்சு? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கபோர்ட்ல தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அயன் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப காணுமே, எங்க போயிருக்கோம்? ஒருவேளை இந்த பிசாசு எங்கேயாச்சும் எடுத்து போட்டிருப்பாளோ? சே சே, அவ எதுக்கு ஏன் ஷர்ட் எடுக்க போறா? எங்க தான் போச்சுன்னே தெரியலையே. நல்ல ஞாபகம் இருக்கு, இங்க தான் வச்சேன். என்னாச்சு இவனுக்கு? எதையோ ஆர்வமா தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் கபோர்டையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியலையே. எதையாச்சும் எங்கேயாச்சும் வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் தேட வேண்டியது. இவனுக்கு இதே தான் வேலை. சக்தி, அபி, என்ன எதையோ ரொம்ப மும்மரமா தேடிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை. இங்க தான் அயன் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப இல்ல. அதான் எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கேன். என்னது அயன் பண்ணி வச்சியா? என்னது என்ன தேடிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லு. அது போன வாரம் ஒரு ஒயிட் ஷர்ட் அயன் பண்ணி இந்த கபோர்ட்ல தான் வச்சேன். ஆனா இப்ப பார்த்தா காணும். அதான் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். என்னது ஒயிட் ஷர்ட்டா? ஆமா பிசாசு, இங்க தான் வச்சேன். நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எதுவும் பாத்தியா? நானா? நான் எதுவும் பார்க்கலையே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இங்க தான் வச்சேன். சரி, இப்போ எதுக்கு அந்த ஒயிட் ஷர்ட்டை தேடிட்டு இருக்க? அது இன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்டுக்கு ரிசப்ஷன் இருக்கு. அதான் இன்னைக்கு எல்லாரும் ஒயிட் ஷர்ட்ல போலான்னு பிளான் வச்சிருந்தோம். சரி, அதான் அந்த ஷர்ட்டை தேடிட்டு இருக்கேன். காணோம். எங்க தான் போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. ஐயோ கடவுளே, இவன் வேற ஒயிட் ஷர்ட்டை தேடிட்டு இருக்கான். ஐயோ, நான் வேற தேவையில்லாத வேலை பண்ணி வச்சிருக்கேனே. ஏய், என்னடி உன் மொழியே சரியில்லை. என்ன, நீ எதுவும் பாத்தியா என்ன? அது அது நான் பார்த்தேன். ஆனா ஆனா என்ன, பாத்தியா இல்லையா? அது பார்த்தேன். ஆனா ஆனா என்னடி, எங்க தான் போச்சு என் ஒயிட் ஷர்ட்டு? அது போன வாரம் நீ என்ன திட்டினியா? போன வாரமா? சரி சொல்லு. அதான் டெய்லி உன்னை திட்டிட்டு தானே இருக்கேன். சொல்லு. அது போன வாரம் நீ என்ன ரொம்ப திட்டினியா? அதனால எனக்கு உன் மேல கோவமா வந்துச்சா? அதான் அந்த கோவத்துல அந்த ஒயிட் ஷர்ட்டை எடுத்து ஒயிட் ஷர்ட்டை எடுத்து கிச்சனுக்கு யூஸ் பண்றதுக்கு கறி துணி தேவைப்பட்டுச்சு. அதான் அந்த ஷர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னடி சொல்ற? கறி துணிக்காடி என்னோட ஒயிட் ஷர்ட்டை யூஸ் பண்ணிருக்க? அது ஆமா. ஏ பிசாசு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்து நினைச்சு கொண்டு வேண்டி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அது நான் வேணும்னுலாம் பண்ணல. இல்ல, நான் வேணும்னு தான் பண்ணேன். நீ தான் போன வாரம் என்ன திட்டினல, அதான் கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ ஏடி கோவத்துல அதுக்குன்னு இப்படி அடி பண்ணுவாங்க? ஐயோ, போச்சு போச்சு. பொண்ணு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு எதை தூக்கி அடிப்பேனே எனக்கு தெரியலடி. சரி விடு, கோவப்படாத. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஏ பிசாசு, தயவு செஞ்சு தெரியாம பண்ணன்னு மட்டும் சொல்லாத. நீ வேணும்னு தெரிஞ்சே பிளான் போட்டு பண்ணிருக்கடி. ஆமா, இத வேற பிளான் போட்டு வேற பண்றாங்க. ஐயோ, அப்ப நான் இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு என்ன தடி போட்டு போவேன்? என்கிட்ட இருந்ததே அது ஒரு ஒயிட் ஷர்ட். அது நல்லா இருக்கும் தெரியுமா? அதனாலதான் அயன் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இப்படி பண்ணிட்டேடி. அதனால என்ன இப்போ? இப்போ நீ போட்டிருக்க ஷர்ட் கூட அழகா தான் இருக்கு. நீ இப்படியே ரிசப்ஷன் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நல்லா தான் இருக்கு. அதான்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஷர்ட்டோட போ நல்லாதான் இருக்குன்னு சொல்றேன்ல. பல்ல உடைக்கிறேன் இல்லையான்னு பாருடி. என்ன, நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஓவரா திட்டிட்டு இருக்கா? நீ போன வாரம் என்ன எப்படிலாம் திட்டின, எப்படிலாம் என்ன இன்சல்ட் பண்ண. அதனால தான் கோவத்துல ஒன்றும் எதுவும் பண்ண முடியலன்னு உன் ஷர்ட் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதனால இப்போ என்ன? நீ என்ன திட்டின, அதனால உன் ஷர்ட்டை கறி துணிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன இருக்கு? பேசுவடி பேசுவ. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன நீ பண்ண காரியத்தை இப்ப நியாயப்படுத்துறியா? ஆமா, அப்படியே வச்சுக்க. அதனால இப்போ என்ன? நான் தான் தெரியாம பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறமா என்ன? கடவுளே, உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் போடுற போடு இருக்கே. ஐயோ, எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசுற? நான் தெரியாம தான் பண்ணேன். சாரி. என்ன சொன்ன இப்போ? அது சாரி. நீ என்கிட்ட சாரியா கேட்ட? ஆமா, சாரி தான் கேட்டேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, மேடம் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க மாட்டீங்களே? இல்ல, அது நான் பண்ணது தப்பு தானே, அதனால தான் சாரி. சரி பரவாயில்ல, விடு. என்ன பண்றது? என் மேல கோபம் எதுவும் இல்லையே? கோபம் இருந்தது, ஆனா சாரி கேட்டல, அதனால கோபம்லாம் இல்லை. அப்ப ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போற? அதான் இந்த ஷர்ட்டே நல்லா இருக்குன்னு சொன்னல, இதையே போட்டுக்கிறேன். இது நல்லா தானே இருக்கு.
நல்லா இருக்கு. சரி, இதுக்கப்புறமாச்சும் இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா? என் மேல கோவம் இருந்தா என் மேல காட்டு. அதை விட்டுட்டு சும்மா என் ஷர்ட் மேல எல்லாம் கை வைக்காத சரியா? நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். நீ என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருக்க? இல்லடி, சொல்லி சொல்லிலாம் ஒன்றும் காட்டல. உன்கிட்ட சொல்றேன், இதுக்கப்புறமும் கோவத்துல எதுவும் இந்த மாதிரி பண்ணிடாதங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரி போ, இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்புறம் நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது 4 நாள் முன்னாடி நீ என்ன அசிங்க அசிங்கமா திட்டினல, அந்த கோவத்துல அந்த கோவத்துல உன்னோட லிப்ஸ்டிக் ஐலைனர்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன். பொறுக்கி பொறுக்கி என்னடா சொல்ற? லிப்ஸ்டிக் ஐலைனர்லாம் தூக்கி எரிஞ்சிட்டியா? ஆமா, சும்மா சும்மா என்ன திட்டிட்டே இருந்தல்ல, அதான் கபோர்ட்ல இருந்தது தூக்கி எரிஞ்சிட்டேன். பைத்தியம் பைத்தியம், உனக்கு அறிவு இருக்காடா? நான் இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி தான் புதுசா வாங்கி வச்சேன். அதை தூக்கி அதுக்குள்ள எரிஞ்சிட்டியா? அப்போ புதுசா அது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தது கோவத்துல எரிஞ்சிட்டேன், அவ்வளவுதான். பொறுக்கி பொறுக்கி என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், அதோட விலை என்னன்னு தெரியுமா? 5000 ரூபாடா. அது ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் 5000 ரூபாய். இப்படி அநியாயமா தூக்கி எரிஞ்சிட்டியேடா. என்ன இப்ப எதுக்கு கத்துற? இந்த மாதிரி தானே எனக்கு இருந்திருக்கும். என் ஷர்ட் அதுவும் காஸ்ட்லி தான் சரியா? அந்த ஷர்ட் எடுத்து நீ கிச்சன் யூஸ்க்காக போட்டிருக்க. டேய், அதுவும் இதுவும் ஒண்ணா? லிப்ஸ்டிக் ஐலைனர் ரெண்டையுமே தூக்கி எரிஞ்சிட்டியா? டேய், அந்த கலரை நான் எவ்வளவு தேடி தேடி வாங்குனேன் தெரியுமா? அந்த ஷேட் கிடைக்கவே கிடைக்காது. அதை தூக்கி எரிஞ்சிட்டியா? எனக்கு என்ன தெரியும் அந்த ஷேடு கிடைக்குமா இல்லையான்னு? என்னோட ஒயிட் ஷர்ட் கூட தான் அந்த மாதிரி கிளாத்ல கிடைக்காது. அதை நீ வேஸ்ட் பண்ணல. அதே மாதிரி தான் இதுவும், அதுக்கும் இதுக்கும் கழிஞ்சிருச்சு. சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். சாரி. என்னது சாரியா? சாரியை தூக்கி குப்பையில போடுறா. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ண? ஏய், அதே தாண்டி, உன் மேல இருக்க கோவத்துல ஏதோ தெரியாம தூக்கி எரிஞ்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன உனக்கு? நான் வேணா உனக்கு அதே ஷேட்ல வேற லிப்ஸ்டிக்கும் ஐலைனரும் வாங்கி தரேன் சரியா? ஒரு மண்ணு வேண்டாம், ஒழுங்கா போயிரு. இல்லைன்னா இப்ப நான் உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். ஒழுங்கா ஓடிரு. சாரி. போடா பொறுக்கி பொறுக்கி. ஏ பிசாசு, கோவத்துல கூட அழகா தான் இருக்க. நான் வரேன். செரும மாட, பொறுக்கி பொறுக்கி. ஐயோ, இதுக்கு மேல இங்க என்னன்னா கொளுத்துனாலும் கொளுத்திடுவா. எனக்கே இவ்வளவு கொழுப்பு இவனுக்கு. பாத்துக்கிறேன் உன்னை. கிருஷ்ணா சார், அதுக்குள்ள ஆபீஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாரியா, மீட்டிங் மட்டும் தான் இருந்து, அதான் அட்டென்ட் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். ஓகே கிருஷ்ணா சார். ரியா, நீ சாப்பிட்டியா இல்லையா? கிருஷ்ணா சார், அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டேன். சரி சரி, கரெக்டா டைம்க்கு சாப்பிட்டுறணும் சரியா? கிருஷ்ணா சார், அப்புறம் இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு கிருஷ்ணா சார். சரி ரியா, நம்ம வெளியே போலாமா? வெளியே வா. ஆமா ரியா, நீயும் வீட்லயே தானே இருக்க, உனக்கும் போர் அடிக்கும்ல. நானும் இன்னைக்கு ஃப்ரீ தான், அதான் 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு வரலாமா? போகலாம் கிருஷ்ணா சார். எனக்கு கூட வீட்டிலே இருக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் வெளியே போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நல்ல வேளை நீங்களே கேட்டீங்க. போகலாம். ஆனால் எங்கே போகிறது? எங்கே போகிறதா இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், எனக்கே தெரியலையே. சரி, சும்மா அப்படியே எங்கேயாச்சும் போகலாம். கிருஷ்ணா சார், படத்துக்கு போகலாமா? படத்துக்கா? ஆமாம் கிருஷ்ணா சார். ஏன் இழுக்கிறீங்க? ஐயோ, உங்களுக்கு படம் பார்க்கவே பிடிக்காதுல்ல? ஆமா ரியா, நான் ரொம்ப மூவிலாம் பார்க்க மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ பார்ப்பல, சரி வா போகலாம். இல்லை வேண்டாம் கிருஷ்ணா சார், உங்களுக்கு தான் பார்க்க பிடிக்காதுல்ல, அப்புறமா எதுக்கு வேண்டாம். ஐயோ பரவாயில்ல ரியா, உனக்கு பிடிக்கும்ல, வா நம்ம போகலாம். சரிங்க கிருஷ்ணா சார். ஐயோ, இவனை நம்பலாமா இல்லை நம்ப கூடாதா? நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்கவும் முடியல. நேற்று பேசினதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமா? ஐயோ தெரியலையே, இவன் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு ஒன்றுமே புரியாது. சரி, லைட்டாக பேசி பார்ப்போம், அப்போ தான் தெரியும். நேற்று தெளிவாக தான் பேசினானா இல்லை போதையில கீதையில உளர்னானா, என்ன கருமன்னு தெரியல. ஐயோ, நேற்று நல்லா தான் பேசினா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உன்னை தான் லவ் பண்ணுறேன், அது இதுன்னு மாசா டைலாகெல்லாம் பேசினா. இப்போ என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறான்னே தெரியலையே. கார்த்திக் மாமா, என்ன இவன் இப்படி திரு திருன்னு முழிக்கிறான்? நேற்று பேசினதெல்லாம் அப்போ மறந்துட்டானா? திரும்பவும் என்ன ஏமாத்துறானா? அப்போ ஐயோ, ஊர் உலகத்துல நிறைய பசங்களை லவ் பண்றவெல்லாம் சந்தோஷமா இருக்கா. ஆனா நான் இந்த ஒருத்தரை லவ் பண்ணிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே. ஐயோ மாமா,
உன்னதாயா கூப்பிட்டேன். பிரியா, நானே உன்னதான் பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னது? என்னதான் பார்க்க வரணும்னு நினைச்சியா? ஆமா பிரியா. ஐயோ, உண்மையா தான் சொல்றியா? ஆமாடி, காலையில இருந்து உன்னை பார்க்கவே இல்லையா, அதான் ஆளையே காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன். ஐயோ, அப்போ நீ நேத்து பேசினதெல்லாம் உண்மைதானா? என்னடி இப்படி கேக்குற? இல்லையா மாமா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நீ ஒருவேளை நேற்று ஏதோ போதையில பேசினேன் அது இதுன்னு மாற்றி கீத்தி பேசிட்டுனா அதான் யோசிச்சிட்டே வந்தேன். ஆனால் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படிலாம் இல்லை, எனக்கு உன்னை உண்மையாவே பிடிச்சிருக்கு. நேற்று பேசினதெல்லாம் நான் தெளிவாக தான் பேசினேன். ஐயோ, அப்போ நம்ம இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோமா? ஐயோ, இதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. எம்மா தாயே, கொஞ்சம் அடக்கி வாசி. நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் தான், ஆனா அது நமக்குள்ளே இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். சும்மா எல்லார்கிட்டயும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? ஐயோ, என்னையா? அதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் யாருக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன? உனக்கு என்னம்மா? எனக்கு தான் பிரச்சனை. என்னதான் போட்டு உன் 3 அண்ணன்களும் சேர்ந்து துவன்னு துவைப்பானுங்க. எதுக்கு? ஐயோ, என்னையா இப்படிலாம் சொல்ற? உன்னை தவிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? உள்ள பூந்து அப்படியே கலவரத்தை பெருசாக்கி விட்டுற மாட்டேன். ஏன்டி, இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு சாவுங்கன்னு சண்டையை பெருசாக்கி விட போறியா? அதை உடியா, சும்மா அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கேன்? வீட்டில் தெரியும் போது பார்த்துக்கலாம். எப்படியும் பிரச்சனை நடக்க தான் செய்யும். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை பற்றி இப்போ யோசிக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை. பிரியோ, ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டு தாண்டி இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் மற்றவங்களுக்காக உன்னை மிஸ் பண்ற மாதிரி இல்லடி. ஐயோ மாமா, இப்போ வாச்சும் என்னோட காதலடி புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அதுவே போதும்டா. சரி சரி, இதான் சாப்பிட்றேன். அப்படியே ரொம்ப பக்கத்துல வந்து நிற்காத, கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஐயோ, நான் எதுக்கே தள்ளி நிற்கணும்? நான் எதுக்கு தள்ளி நிற்கணும்? நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல, அப்புறமா என்ன? லவ் பண்ணாலும் லிமிட்டாக தான் இருக்கணும், சரியா? அடங்கப்பா, இது உலகமகா நடிப்புடா சாமி. என்னது லிமிட்டாக இருக்கணுமா? யோ, என்னையா எல்லாம் மறந்துட்டியா என்ன? நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சியா? அப்புறம் என்னையா பைத்திய மாதிரி லிமிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்? பிரியோ, நீ சும்மா விளையாடாத பாத்துக்க. ஏதோ சும்மா அப்பவே ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா இப்பவும் அதையும் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகல. நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற. ஷோ, என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா? டேய், நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே முடிஞ்சிருச்சியா? பிரியோ, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற. ஐயோ, எத்தனை டைம் நான் சொல்றது? நான் உண்மையை தான் சொல்றேன். சும்மா விளையாட்டுக்குலாம் சொல்லிட்டு இருக்காத. இந்த விஷயத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு போய் சொல்லுமா? அதுவும் நான் போய் சொல்லுவேனா? நான் உண்மையை தான் சொல்றேன். சரி விடு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம லிமிட்டாவே இருக்கலாம். ஐயோ கடவுளே, இவன் பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறானா? சரி, நீ இன்னைக்கு காலேஜ் போலையா என்ன? ஐயோ, இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டேன். ஏன் லீவ் போட்ட? அது சும்மாதான். நேற்று நைட்டு நீ பேசினதெல்லாம் நினச்சி தூக்கமே வரலையா? காலையில் தான் தூங்கினேன். அதனால தான் இன்னைக்கு காலேஜ் போல. ஒழுங்கா லீவு போடாம காலேஜ் போற வழியை பாரு. சரி, அதெல்லாம் நான் நாளையிலேருந்து கரெக்டாக போயிடுவேன். பிரியோ, அப்புறம் நான் உனக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். என்னையா சொல்ற? ஆமா. ஐயோ, என்னால நம்பவே முடியல. என்ன வாங்கி வச்சிருக்கேன்? பிரியா, இது உனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்னால இதை நம்பவே முடியல தெரியுமா? நீ எனக்காக வாங்கிட்டு வந்தியா? ஆமா, உனக்காக தாண்டி. கார்த்திக் மாமா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி, நீ இப்போ கிளம்பு. ரொம்ப நேரம் ஆச்சு, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நீ கிளம்பு, நம்ம அப்புறமா பேசலாம். என்ன மாமா, இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள கிளம்புன்னு சொல்றேன். பிரியோ, நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்படி சும்மா நம்ம அடிக்கடி நின்று பேசிட்டு இருந்தா அவ்வளோதான். அப்புறம் எல்லாருக்கும் டவுட் வந்துடும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நீ தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத. நீ போ, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா மாமா, மெசேஜ் பண்ணு. சரிடி. ஐயோ கடவுளே, இது கனவா நிஜமான்னு கூட தெரியல. நான் கூட பயந்துட்டே வந்தேன். ஐயோ, நானும் என் மாமாவை இப்போ லவ் பண்றோம். ஐயோ, இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரியா, சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. இந்த வரேன். ரியா, போலாமா? இன்னும் 1 ஹவர்ல படம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ போனாதான் பொறுமையா மாலுக்கு போக முடியும். போலாமா? போலாம் கிருஷ்ணா சார். இதுங்க 2 ஜோடி போட்டுட்டு எங்கேயோ போகுதுங்க போல. இவ்வளோ அவசரமா அப்படி எங்க போதுங்க 2ம்? எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஓ, ஜோடியா பைக்ல போறீங்களா? பைக்ல எப்படி போறீங்கன்னு நானும் பார்க்கறேன். ஏங்க
ஐயோ இந்த மனுஷன் எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. இதுங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு வெளியே போதுங்க. இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். ஐயோ இந்த மனுஷனை வேற காணோம். ஏங்க சுந்தரி, ஏங்க எத்தனை நேரம் உங்களை கூப்பிடுறது? காது கேக்குதா இல்லையா? என்னாச்சு சுந்தரி? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? காது கேக்குது, கேட்டுதானே வந்தேன், சொல்லு. ஏங்க அந்த ரியாவும் கிருஷ்ணாவும் ஜோடி போட்டுட்டு பைக்ல வெளியே போறாங்க. என்ன சுந்தரி சொல்ற? ஐயோ ஆமாங்க, நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு நடந்திருக்குங்க. அவ வெளியே போயிட்டா. அவளை எப்படியாச்சும் அடிச்சு தூக்கி அவளை போனமா தான் திரும்ப அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். என்னங்க உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இப்படி நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? சீக்கிரம் மணிக்கு கால் பண்ணுங்க. ஆனா சுந்தரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அடிச்சு தூக்கன்னா தூக்கிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த கிருஷ்ணனும் கூடவே எல்லாம் இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயோ என்னங்க நீங்க, அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? சமயம் பார்த்து அந்த ரியாவை மட்டும் போட்டு தள்ள சொல்லுங்க. கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா எப்படி சுந்தரி? ரெண்டு பேருமே தான் பைக்ல போறாங்க. லாரியை வச்சு அடிச்சு தூக்குனா கூட ரெண்டு பேர் உயிரம் தான் போகும். ஆனா கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ என்ன சொல்ல வர? என்னங்க நீங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பைக்ல போகும்போது தான் அடிச்சு தள்ளணுமா ரெண்டு பேரையும்? ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் நிற்க மாட்டாங்க, இல்ல பைக்கை விட்டு இறங்கவே மாட்டாங்களா என்ன? முடிஞ்ச வர அந்த ரியாவை இன்னைக்கே போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாங்க. அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறக்கூடாதுங்க. புரியுது சுந்தரி, புரியுது. நான் இப்பவே மணிக்கிட்ட கால் பண்ணி லாரி எடுத்துட்டு வர சொல்றேன். சீக்கிரங்க, முடிஞ்ச வர சீக்கிரம் பண்ணுங்க. அதுங்க ரெண்டும் போனாலும் போயிருக்குங்க. சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. சரி சுந்தரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அவ சோழிய முடிக்காம நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன். ஏங்க கவனங்க, கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை மட்டும்தான் போனமாக்கணும். கிருஷ்ணன் எப்படி போனானோ அப்படியே திரும்ப வரணும். சரி சுந்தரி, நான் பாத்துக்கிறேன். சரியா, நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரும்போது போனமா தாண்டி வருவ. எம்மாடி, கார்த்தி எங்க? அண்ணன் அவன் எங்கேயோ வெளியே போனா. வெளியே போறதெல்லாம் இருக்கட்டும், அவனை முதல்ல ஒழுங்கா இருக்க சொல்லு. நானும் எத்தனையோ நாள் சொல்லிட்டேன், இந்த பொறுக்கி கூட சுத்தி நீயும் பொறுக்கி ஆயிராதுன்னு. எங்க என் சொல் பேச்சு அவனும் கேட்க மாட்டேங்கிறான், இவனும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த பொறுக்கி கூட சேர்ந்து சேர்ந்து தான் சுத்திட்டு இருக்கான். ஒழுங்கா இருக்க சொல்லு. சரிங்க அண்ணே. சரிம்மா, நான் பெற்றதுதான் தருதலையா போயிடுச்சு. நீ பெற்றதாச்சும் நல்லா இருக்கணும், அதனாலதாம்மா சொல்றேன். பார்த்து கவனமா இருக்க சொல்லு அவனை, சரியா? சரிங்க அண்ணே. சரிம்மா தங்கச்சி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணே. அண்ணா ஏன் உன் மூஞ்சே சரியில்லை? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உன் அண்ணி பண்ற வேலை. என்னாச்சுண்ணே? சூர்யாக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறாமா. அண்ணா இது நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்குன்னு நீ கோவமா இருக்க? இல்லம்மா காமாட்சி, சூர்யாக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம். அப்படி எல்லாம் பேசி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்றா. இவளை நான் என்னத்தமா சொல்ல? என்னென்ன சொல்றீங்க? அமிர்தாவா? ஆமா தங்கச்சி, இதுல சூர்யாக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா. இவ என்னடான்னா பிடிச்ச பிடியில அமிர்தாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அது என்கிட்டே வந்து சொல்றா. நானும் எவ்வளவோ திட்டி பார்த்துட்டு இவ திருந்துற மாதிரி இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலமா. ஐயோ கடவுளே, அண்ணிய இந்த மாதிரிலாம் பண்றாங்க. எல்லாம் பணம் பணம்னு திமிரு பிடிச்சு அலையிறா. என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணா நீங்க பொறுமையா அன்னிக்கிட்ட எடுத்து சொல்லி பாருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அவகிட்ட எல்லாம் பேச முடியாதுமா. நடக்கிறது நடக்கட்டும், எப்படியோ போய் தொலைறா. அவெல்லாம் பட்டாதான் திருந்துவா. இல்லண்ணா நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. இல்லம்மா தங்கச்சி, அவ திருந்த மாட்டா, அவ திருந்தவே மாட்டா. பிரீத்தி கிருஷ்ணன் கல்யாணம் நடக்கலையா, அதனால சூர்யாக்கு அமிர்தாவை பேசியிருக்காளாம். எப்படி பேசியிருக்கா பாத்தியா? சே, அண்ணி ஏன் தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கே தெரியலண்ணே. சரி நம்ம என்னென்ன பண்றது, நடக்கிறது தான் நடக்கும். ஆமா தங்கச்சி, நடக்கிறது தான் நடக்கும். அவ நல்ல மூக்கறுபட்டு நிக்க போறா, அதுதான் நடக்கும் பாரு. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அண்ணே நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா உனக்கு? சரிம்மா தங்கச்சி. ஐயோ கடவுளே, அண்ணி ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐயோ ஐயோ, அந்த வீட்டில் யாருமே சரியில்லை. அமிர்தாவையா சூர்யாவுக்கு பேச போகிறாங்களா? ஐயோ கொடுமை, எங்கே போய் முடிய போதோ தெரியல.